ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்ட்டான ரோட்டுக்கடை காளான் தான் வந்து பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நமக்கு காளானே தேவையில்லை, வெறும் முட்டைக்கோஸ் மட்டும் இருந்தாவே போதும், சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டொமேட்டோ சாஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு தக்காளியும் ஒரு காஞ்ச மிளகாவும் வந்து ஒரு தண்ணியில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளியை தோல் எடுத்து இது மாதிரி தோல் எடுத்து நம்மளோட மிக்ஸி ஜாரில் போட்டு ரெண்டுத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளோட டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா ஒரு பவுலில் குட்டி குட்டியாக கட் பண்ண முட்டைக்கோசு, அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் 1 டீஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி வந்து தேவைக்கேற்ப ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக. ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் பிணைஞ்சு இது மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிணைஞ்சி பாருங்கள், எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நல்லா உருண்டை பிடிச்சி எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் நம்ம பிடிச்சி வச்சுருந்த உருண்டையெல்லாம் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லாவே வந்து வெந்து வரட்டும். அதில் இருக்கிற நுரை எல்லாமே வந்து அடங்கி வரட்டும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்றி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம. அப்புறமா இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூளுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வரலாம். மசாலா எல்லாம் ஒன்றோடு ஒன்றா நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ சாஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வரலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நான் வந்து மசாலா போடும்போது உப்பு போட மறந்துட்டேன். அதனால் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். நீங்களும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸிங் வந்து பண்ணி வச்சுருந்தோம். அந்த மிக்ஸிங்கை வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கெட்டியாகிட்டு வரும். இந்த நேரத்தில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான காளான் வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது மாதிரி வேறு என்ன ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.